மதுரை மாவட்டம் மணல்மேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றிய செவிலியர் தையல் நாயகி பணியில் இருந்தபோது திடீரென மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்படாமல் உடல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதால் சந்தேகம் எழுந்துள்ளது. இதனையடுத்து உறவினர்கள் மணல்மேடு பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பணியில் இருந்த மருத்துவர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். திருச்சி ஊழல் தடுப்பு நீதிமன்ற ஊழியர் அருண் மாரிமுத்து பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மேட்டூர் நீதித்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அனைத்து நீதித்துறை ஊழியர்களுக்கும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷமிட்டனர். தனியார் டைல்ஸ் கடையின் உரிமையாளர் கடத்தப்பட்ட வழக்கில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மதுராந்தகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மதுராந்தகம் அருகே பாக்கம் பகுதியில் தனியார் டைல்ஸ் கடையின் உரிமையாளர் பாலச்சந்தர் என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கடத்தப்பட்ட வழக்கில் ஞானசேகரனை கைது செய்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக மதுராந்தகம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் 14ஆம் தேதி ஞானசேகரனை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் செண்டுமல்லிப்பூ குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். குட்டத்துப்பட்டி, கன்னிவாடி, தர்மத்துப்பட்டி, சின்னாலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மல்லிகை, கனகாம்பரம், செண்டுமல்லி, செவ்வந்தி உள்ளிட்ட பூக்களை விவசாயம் செய்துள்ளனர். குட்டத்துப்பட்டி பகுதியில் செண்டுமல்லிப்பூ விலை 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனால் விடியா திமுக அரசு தங்களுக்கு மானியம் வழங்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.